எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கேஎம் சாரீஸ்லேருந்து மேனேஜிங் டைரக்டர் கமர்தீன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழில் பண்ணணுங்கிற ஆர்வமும் அக்கறையும் நிறையவே இருக்குது. இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் கையில் ஃபண்டு வச்சுருப்பீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, பிசினஸ் தோற்றதா சரித்திரமே கிடையாது. பிசினஸ் பண்றவங்க தோத்து போயிருக்காங்க. எப்ப அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிசினஸ் தோற்றதாக சரித்திரம் கிடையாது, பிசினஸ் பண்றவங்க தான் தோல்வி அடைந்திருக்காங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மை. இதுதான் பிஸ்னஸ் என்றைக்குமே ஃபெயிலியரை நோக்கி போனதில்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஃபெயிலியர் நோக்கி போயிருக்காங்க. இதுக்கு என்ன உதாரணம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்போ நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாரீஸ்லேருந்து நைட்டி, இன்ஸ்கர்ட்ஸு, எவ்ரி திங் ஆல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் நீங்கள் 5 லட்சம் வச்சிருக்கலாம், ஒரு 2 லட்சம் வச்சிருக்கலாம், ஒரு 3 லட்சம் வச்சிருக்கலாம், இல்லை 10 லட்சம் வச்சிருக்கலாம். இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது கேஎம் சாரீஸ் உங்களுக்கு ரைட் சாய்ஸ்ங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு யாருமே டெக்ஸ்டைல் ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாமல் எங்கேயுமே வெளியே யாருமே போக முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ். இன்னைக்கு கேஎம் சாரீஸுக்கு நீங்க கஸ்டமர்ஸ். டெக்ஸ்டைல் பண்ற எல்லாத்துக்குமே இன்னைக்கு 8 கோடி மக்களும் கஸ்டமர்ஸா இருக்காங்க. அப்படிங்கும்போது வாய்ப்புகள் நம்மளுக்கு கொட்டி கிடக்கு. நம்ம அதை கரெக்டான முறையில் பயன்படுத்துறது இல்லை. நிறைய பேர் காலையில் கடை திறக்கணும், நைட்டு கடை மூடணுங்கிற நோக்கத்தில் தான் இருப்பீங்க. பிஸ்னஸ் என்னதான் வருது, வர்றவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுவோங்கிற நோக்கத்தில் போய்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கானது அல்ல. இந்த பிஸ்னஸை இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், இன்னும் க்ரோத் அதிகமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, என்னென்னலாம் பிஸ்னஸில் ஐடியாஸ் இன்புட்ஸ் உள்ள கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த வீடியோ. இந்த பதிவை கண்டிப்பாக ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு என்னங்கிறது தெரிய வரும். இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒரு தஞ்சாவூர் கும்பகோணத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் விற்கும், நீங்கள் கடையில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வீட்லேயே வச்சு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் இன்புட்ஸ் கொடுப்போம். அது போக இன்னைக்கு மேஜராக பண்ணுற ரோல் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் யூஸ் பண்ண முடியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரையும் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நம்ம பண்ணுற விஷயத்த மக்களுக்கு வெளிப்படுத்தணும். இப்போ நான் சிம்பிளாக சொன்னேன், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 8 கோடி மக்கள்கிட்டையும் நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. அந்த வாய்ப்புகளை யாரும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம லாக் ஆகிக்கிட்டே இருப்போம். ப்ராடக்டை சரியான இன்னைக்கு அப்டேட் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம அப்டேட் கொடுத்துட்ருப்போம். இன்னைக்கு என்ன கேஎம் சாரீஸில் என்ன நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அப்படின்னா, அப்டேட்டான ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி என்ன புது அப்டேட் வருதோ அந்த அப்டேட் உடனடியாக கொடுக்குறோம். ப்ரைஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ப்ரொடக்ஷன் ரேட்டில் நாங்கள் மேனுஃபேக்சரிங்லேயும் இருக்கோம். நாங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்டையும் நாங்கள் பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 விதமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேரெக்டாக எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரிலையும் நைட்டிஸு, லுங்கீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்டையும் நாங்கள் பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 100 பீஸோ 200 பீஸோ வாங்க முடியும். இப்போ என்கிட்ட 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா நான் அந்த ஒரே ப்ராடக்டில் 10,000 பீஸ் 5,000 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போ அதே கஸ்டமர்கிட்ட நீங்கள் மேனுஃபேக்சரிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபிகல்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதே ப்ராடக்ட்டை என்னால் 75 ரூபீஸ்க்கோ 70 ரூபீஸ்க்கோ என்னால் பை பண்ண முடியும். அதே ப்ராடக்ட்டை நீங்கள் ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட போனாலும் 100 ரூபீஸ். அதே ப்ராடக்ட்டை நீங்கள் ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா நான் 85 ரூபீஸ் 90 ரூபீஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருங்க. இதுதான் நீங்கள் ஏன்ட்ட வாங்குறதுக்கு உண்டான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் கேஎம் சாரீஸ் மூலியமாக நிறைய ஐடியாஸ் இன்புட்ஸ் கொடுக்கும். இந்த பிஸ்னஸை என்கிட்ட நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸை சாரியோ வேஸ்டியோ நைட்டியோ என்கிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணணும், கேஷ்க்கு விற்கணுமா, கிரெடிட்டுக்கு விற்கணுமா, இல்லை சோஷியல் மீடியாவில் போட்டு எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வர வைக்கிறதுங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கைடன்ஸ் பண்ணுறோம்.
நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரையும் மீட் பண்ண நான் தயாராக இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், பிஸ்னஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியாக பேசலாம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் நேரில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கேஎம் சாரீஸ்க்கு ஆஃபீஸ் வாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய அப்டேட்ஸ் பண்ணலாம். நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கேஎம் சாரீஸ் உறுதுணையாக என்றைக்குமே இருக்கும். நன்றி, வணக்கம்.